அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபமனு. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. இந்த ஊழியர் கூட்ட ஆராதனையை நீர் ஆயத்தப்படுத்தி தந்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. ஊழியக்காரர் எல்லாரையும் இந்நேரம் வரைக்கும் சுகபத்திரமாய் பாதுகாத்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. தூரமான இடங்களிலே ஊழியம் செய்தவர்கள் உடைய பாதுகாவலோடு இந்த நாளிலே வந்து சேரவும், மற்றும் பல்வேறு இடங்களிலே ஊழியம் செய்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நாட்களிலே உமக்கு பயந்து உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்யவும், இங்கு இருக்கக்கூடியதான மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்களை இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி ஊழியக்காரர்களையும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. இன்னும் உம்முடைய கரம், கிருபை, உம்முடைய பிரசனம், உம்முடைய வரங்கள், வல்லமைகள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடியதான எல்லார் மீதும் பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாய் அமையும்படி பரமபிதாவே உடைய இரக்கங்கள் நிமித்தம் அடியாளுக்கு எஞ்சியோம் பரமபிதாவே. சாட்சிகள் ஒருவரும் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து இந்த சபைக்கு என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கதான அந்த வாக்குத்தங்களை நினைவு கூர்ந்து பரமபிதாவே, ஆதி சபையாரை, ஆதி அப்போஸ்தலரை, ஆதி சபை ஊழியக்காரர்களை எவ்வண்ணமாய் நீர் கிருபையினாலே நிறைத்து, வரங்கள்னாலே நிறைத்து, வல்லமையினாலே நிறைத்து ஆசீர்வதித்தீரோ, அந்த வல்லமை எங்கள் மீதும் பொழியும்படி கெஞ்சீரும். அந்த பரிசுத்தாவின் பலன் எங்களை இடைக்கட்டும்படி கெஞ்சீரும். அந்த பரிசுத்தாவின் பலன் எங்களை நடத்தும்படி கெஞ்சீரும். அல்ல பிதாவே, ஆத்துமாக்களுக்கு பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாய் பிரயோஜனமுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றியறலும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றியறலும். பாவத்திற்குள் காணப்படக்கூடியதான ஜனங்களை அதிலிருந்து வெளியே தூக்கி எடுக்கக்கூடியதான ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்களை மாற்றியறலும். நல்ல பிதாவே, இம்மட்டும் கூட இருந்து என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்த தேவனே, இன்னும் உடைய கரமும், இன்னும் உடைய கிருபையும், இன்னும் உடைய பிரசனமும் எங்களுக்கு அதிகமாய் பொழிந்து ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு அதிகமான இரக்கத்தையும் கட்டளையிட்டு எங்களை நடத்தும்படியாய் கெஞ்சீரும் பரமபிதாவே. ஆராதனையின் மீதி பாகங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படி கெஞ்சீரும். குற்றங்களை மன்னித்தல், குறைகளை மன்னித்தல், உமக்கு பிரியமில்லா எல்லாவற்றையும் மன்னித்தல், நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தியல். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். 336வது பாடல். வாரும் பரமதேவா தேவா தேவா, வாரும் பரமதேவா தேவா தேவா, மறுநாள் வருவேன் தினமுமை பணிந்திட. வாரும் பரமதேவா
செய்வே ஆருதயமக்கருள்வே அம்பர அன்பரே காட்சி செய்வே கர்த்தாவே கர்த்தரே கருணை கடல் வருவே கர்த்தாவே கர்த்தரே கருணை கடல் வருவே வாரும் பரமதேவா தேவா தேவா வாரும் பரமதேவா தேவா தேவா அற்புத அடையாளங்கள் அற்புத பணியெல்லாம் நடத்த அற்புத அடையாளங்கள் அற்புத பணியெல்லாம் நடத்த அடித்திடும் அருளையே அன்றைய வாழ்க்கையின்படி அடித்திடும் அருளையே அன்றைய வாழ்க்கையின்படி வாரும் பரமதேவா தேவா தேவா வாரும் பரமதேவா தேவா தேவா ரோகங்கள் தீர்த்திடவே உலகில் தொல்லைகள் தொலைத்திடவே ரோகங்கள் தீர்த்திடவே உலகில் தொல்லைகள் தொலைத்திடவே தேவனின் நாமமே திங்கள் போல் துலங்கிடவே தேவனின் நாமமே திங்கள் போல் துலங்கிடவே வாரும் பரமதேவா தேவா தேவா வாரும் பரமதேவா தேவா தேவா எங்கேயும் எழுப்புதலை இறைவா மாதர்கள் மனமகிழ எங்கேயும் எழுப்புதலை இறைவா மாதர்கள் மனமகிழ காந்தியாய் மாறிட கர்த்தரே துணை புரிவே காந்தியாய் மாறிட கர்த்தரே துணை புரிவே வாரும் பரமதேவா தேவா தேவா வாரும் பரமதேவா தேவா தேவா பெண்மாரி மழையோட்டம் பேராவே பெண்மாற்றம் சபையில் நீங்க பெண்மாரி மழையோட்டம் பேராவே பெண்மாற்றம் சபையில் நீங்க அன்பற்ற மக்களுக்கு ஆதி அன்பை ஊற்றுவே அன்பற்ற மக்களுக்கு ஆதி அன்பை ஊற்றுவே வாரும் பரமதேவா தேவா தேவா வாரும் பரமதேவா தேவா தேவா தாரங்கள் தீர்ப்பவரே பவரே தோரங்கள் குறைப்பவரே
பாடல். பாடலின் 9. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழம் கட்டும் கிலியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. ஏழும் கட்டும் கிலியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெயசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெயசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும்
எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். லேலியா ஸ்தோத்திரம், லேலியா ஸ்தோத்திரம். ஜெபமனு. ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு பிரசங்கிமார்கள், ஒவ்வொரு உதவி ஊழியக்காரர்கள் மற்றும் நடத்தக்கூடியதான அடியான் எங்கள் எல்லாருடைய நிலைமைகளை அறிகிறவரும் காண்கிறவருமாயிருக்கிற தேவனே, நல்ல பிதாவே, நீர் இறங்கி பரலோகத்தின் உள்ள ஜீவ வார்த்தைகளை நீரே பேசி அறிவிக்கும்படி கெஞ்சிரோம் பரமிதாவே. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தெல்லாம் பரமிதாவே. தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, தெய்வீக புத்தியை தந்து, வாக்கின் ஆவியை தந்து, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிற விதத்திலே, அடைய வேண்டியதான விடுதல்களை அடைந்து கொள்கிற விதத்திலே நீர்தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏதுமற்றதான அடியான் மூலமாக பேசி அறிவிக்கும்படி கெஞ்சிரும் பரமிதாவே. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தடையாய் இருப்பதற்கு நாங்களும் ஒரு காரணம் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுபிடித்து விட வேண்டியவர்களை விட்டு அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைந்து புது சிருஷ்டின் அனுபவத்தோடு எலும்பி பிரகாசிப்பிக்கிற அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட நிற்கிருபை செய்ய முடியாய் கெஞ்சிடம் பரமிதாவே. நல்ல விதாவே, ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்கவும் அதிகமான உணர்வை கொடுக்கவும் ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காணவும் நிற்கிரியை செய்ய முடி கெஞ்சிடும். தடைகளை அகற்றியறலும் குற்றங்கள் குறைகளை மன்னித்தரலும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். லேலியா ஸ்தோத்திரம், லேலியா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 13வது வசனமும் யாக்கோபு 5:16. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. வாசிக்க கேட்டதான வசன பாகங்கள் பாவங்களை மறைக்கிற மனுஷன், அது யாரானாலும் சரி, வாழ்வு அடையவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை மறைக்கிற மனுஷன் அவன் யாரானாலும் அந்த மனுஷனால் அந்த மனுஷியாலே வாழ்வை கண்டடைய முடியாது, ஜீவனை கண்டடைய முடியாது, ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, பரிசுத்தவான்களாக நிலை நிற்க முடியாது. வழிதான் என்ன? ஒருவருக்கொருவர் அந்த குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். யாருக்கு விரோதமாக தவறு செய்கிறீர்களோ, யாருக்கு விரோதமாக பிழைகளை செய்கிறீரோ, யாருக்கு உங்கள் மீது மன கஷ்டங்கள் இருக்கிறதோ அவரிடத்திலே அறிவிக்க வேண்டியதானவைகளை அறிவிக்க வேண்டும். நடத்துவதற்கென்று தேவனாலே நியமிக்கப்பட்டவரிடத்திலும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் தேவனிடத்திலே மனம் கசந்து உங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மறைக்காமல் அவரிடத்திலே அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் மட்டும்தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த மனுஷன் தெய்வீக சமாதானத்தோடு தெய்வீக சந்தோஷத்தோடு வாழ முடியும். அல்லாவிட்டால் அவன் வாழ்வான், ஆனால் உண்மையான சந்தோஷம் அவனுக்குள்ளே இருக்காது, உண்மையான சமாதானம் அவனுக்குள்ளே இருக்காது. குற்ற உணர்வு அவனை வாட்டும், மன அழுத்தம் அவனை பாதிக்கும், மன சோர்வுடைய மனுஷனாகவே இருப்பான், பயம் நிறைந்தவனாகவே இருப்பான், அநேக காரியங்களுக்கு கவலைப்படுகிறவனாகவே இருப்பான், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாகவே இருப்பானே தவிர
ஜீவனுள்ள, பலனுள்ள, சந்தோஷமான, தேவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்காது. ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு சுவிசேஷத்துக்குள்ளே போகிறேன். சில இன்சிடென்ட், சில சம்பவங்களை சொல்லும்போது அது உங்களுக்கு இன்னும் புரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேற ஒரு காரணமும் கிடையாது. ஒரு செட்டியார் இருந்தார். அந்த செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர், ஏழைகளுக்கு ரொம்ப 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 தான தர்மங்களை செய்யக்கூடிய மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ரகசியமான ஒரு அந்தரங்கமான ஒரு காரியம் இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. அவர் எவ்வளவோ தான தர்மங்களை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். தனக்கு கிடைக்கக்கூடியதான அந்த வருமானத்திலே ஏகப்பட்டதான தான தர்மங்கள் செய்கிறார். அப்படியாவது தனக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று. ஆனால் ஒரு காரியம் அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது, ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகி 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 போக போக அது சரீரத்தை பாதிக்க ஆரம்பித்தது. இருதய கஷ்டங்கள் மற்றும் சுவாசம் விட முடியாத கஷ்டங்கள், தூக்கமின்மை, பல்வேறு விதமான நோய்களுக்கு காரணமாக அமைந்து கொண்டதே இருந்தது. அப்ப இதிலிருந்து விடுதலை பெற என்ன வழி என்று அவருக்கு கொஞ்சமும் தெரியவில்லை. எனக்குள்ளேயே, என் குடும்பத்தாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்குள்ளேயே நான் மூடி மறைத்து வைத்திருக்கக்கூடியதான இதை சொன்னால் மட்டும்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்றதான எண்ணம் அவருக்குள்ளே உருவானது. தான் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தனோ அவர்கள் எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். இப்பொழுது நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேனே, இந்த பணம் என்னுடையதல்ல என்றார். எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. ஏனென்றால் எல்லாருமே அந்த செட்டியாரை தெய்வத்திற்கு இணையாக வைத்தார்கள். ஏழைகள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடினார்கள். கடன் வாங்கினவர்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடினார்கள். அவர் என்ன சொன்னார்? நான் ஒரு மனுஷனை வணிகத்தில் மோசடி பண்ணி அவனுடைய பணத்தை அபகரித்த பணம் தான் இவைகள் எல்லாம். இத்தனை வருஷம் நான் ஆண்டு கொள்வதும், இத்தனை வருஷம் உங்களுக்கு என்று செலவிடக்கூடியதும் எல்லாமே அதுதான் என்று சொன்னார். எல்லாருக்குமே அதிர்ச்சி. யாரும் ஒன்றுமே சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லாரும் அவருக்கு கடன்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் அவரை விட்டு இறங்கினது போன்று. சரி, நான் தப்பு பண்ணினேன், ஆனால் அறிக்கை செய்தேன், எல்லாரும் அறிய சொன்னேன் என்று. இது ஒரு சம்பவம். இனி ஒரு சம்பவம். ஒரு பெரிய நகைக்கடைக்காரர் இருந்தார். பெரிய நகைக்கடைக்காரர். ஏழைகள், நடுத்தர மக்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாருமே அந்த கடைக்கு தான் போவார்கள். காரணம், எவ்வளவோ நகைக்கடைகள் இருந்தாலும் அங்கே மாத்திரம்தான் மிகவும் விலை குறைந்து, மிகவும் என்றால் மிகவும் விலை குறைந்து நகைகள் விற்கப்பட்டது. கல்யாணத்திற்கு என்று போகும்போது ஒரு ரூபாய் குறைவாக இருந்து சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டார், நகைகளை கொடுத்து விடுவார். இப்படி பல வருஷமாக அந்த கடை வியாபாரமாக போய் கொண்டிருந்துச்சு. ஒரு நாள் திடீரென்று கடையிலே தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த நகைகள் எல்லாமே ஒரிஜினல் தங்கத்தினுடைய தன்மைகள் இல்லாமல் அவைகளுடைய தன்மைகள் வெவ்வேறு விதத்திலே காட்சியளித்தது. அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள் எல்லாருமே பார்த்தார்கள், ஐயோ, இது உண்மையான நகை அல்லவே, இவைகள் போலியான நகை அல்லவா, தங்க முலாம் மாத்திரம்தானே பூசப்பட்டிருக்கு என்று தெரிந்தது. மீதி எரியாமல் இருந்ததான அந்த கடையை அந்த ஜனங்களே என்ன செய்தால், எரித்து இடித்து ஒன்றில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஒரு வருடம் கழித்து அதே இடத்திலே அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மறுபடியும் ஒரு கடையை கட்டுகிறார். சுத்தமான தங்க நகைகளை வைக்கிறார். அதே நகையை என்ன செய்கிறார், இதற்கு முன்பாக செய்ததான தப்புக்கு பிராயச்சித்தமாக விலை குறைத்து அதே விலைக்கு தனக்கு நஷ்டம் வந்தாலும் ஒன்று என்று விலை போர்டை போடுகிறார். ஒரு நபரும் போகவில்லை, ஒரு நபரும் வாங்கவில்லை. எல்லா இடத்திலும் செய்திகளை பரப்பினார்கள், இந்த மனுஷனை நம்பாதீர்கள், இந்த மனுஷனை நம்பாதீர்கள், இந்த மனுஷன் பெரிய ஏமாத்துக்காரன் என்றார். இருந்து இருந்து பார்த்தால், நாட்கணக்கிலே பார்த்தால், மாத கணக்கிலே பார்த்தால் யாரும் வரவில்லை, பூட்டி விட்டு போய்விட்டார். இந்த ரெண்டு சம்பவங்களும் எதை சொல்லுகிறது? ஒன்று, ஒரு காரியத்தை நீங்கள் நீண்ட காலம் என்ன செய்ய முடியாது, மறைத்து வைக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆனாலும் சரி, எந்த ஒரு பாவமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நீங்கள் நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது. ஆண்டவட்டையாவது உண்மை உத்துவமா அறிக்கைவா பண்றீங்க? இல்லை. இரவும் பகலும் கண்ணீர் வெடிக்கிறீங்களா? இல்லை. மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. ஆனால் அது எங்கே கொண்டு போய் விடும்?
உங்களுக்குள்ளேயே ஜெப ஜீவத்தை குறைக்கும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய ஊழியத்தின் மீது விருப்பம் இல்லாமல் போய்விடும். ஏதோ ஒரு நடைபிணம் போல இருப்பீர்கள். சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? வாழ்ந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அது வெளியரங்கமாகும். கடை சும்மா தீப்பிடிக்காது. தேவன் அதற்குள்ளே அங்கே கிரியை செய்தார். ஏதேனும் ஒரு விதத்திலே பொய்யானவைகள், மாயமானவைகள், மாயமாலமானவைகள், தப்பானவைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் ஏதேனும் ஒரு விதத்திலே ஒரு நாள் அல்ல ஒரு நாள் என்ன செய்யும்? அது வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும் போது என்ன சம்பவிக்கும்? அதான் முக்கியம். அவமானம் ஏற்படும், நட்புறவு முறிக்கப்படும், மக்கள் உங்கள் மீது வைத்ததான உயர்ந்த அந்த எண்ணங்கள் அகற்றப்பட்டு போய்விடும். அவமானத்தால் மூடப்பட்டவர்களாக, இருக்கக்கூடிய இடத்தை விட்டு போகக்கூடியவர்களாக, செய்யக்கூடியதான ஊழியத்தை விட்டு போகக்கூடியவர்களாக, இனி இந்த உலகமே தனக்கு ஒரு வெறுப்பாகவே தோன்றக்கூடிய பரிதாபமான நிலைவர். தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய. இவைகளெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் மறைப்பானே ஆனால் ஒரு சில பாதிப்பு அந்த மனுஷனுக்கு ஏற்படும். முதல் பாதிப்பு உள்ளார்ந்த குற்ற உணர்வு. அது உங்களுக்கே தெரியும். மன அழுத்தம் ஏற்படும், மன சோர்வுகள் ஏற்படும். எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும். கண்டுபிடித்து விடுவார்களோ, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தெரிந்து விடுமோ, சிச்சை வந்து விடுமோ, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான குழப்பத்திற்குள்ளே மனுஷன் காணப்படுவான். இந்த கவலைகள் அதிகமாகி நோய்கள் வர ஆரம்பிக்கும். தூக்கம் இன்மை அதிகமாகும். காரணம் இல்லாமல் ஒரு கோபம், காரணம் இல்லாமல் ஒரு எரிச்சல் அதிகமாகும். யாரிடத்திலுமே அன்பாகவே தோணால் தனிமைப்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பீர்கள். அடுத்தது என்ன? ஆவிக்குரிய இழப்பு ஏற்படும். அது என்ன? உங்க மனம் உங்களை குற்றம், நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் பிடிபடுவாய் என்று பயம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஜெபத்தின் மீது உள்ள நம்பிக்கை குறையும். மன கடினம் அதிகமாகும். தேவன் மீது உள்ள நம்பிக்கை குறை. பரிசுத்த ஜீவியங்கள் மீது உள்ள வாஞ்சைகள் குறை. ஆவிக்குரிய அனுபவங்கள் மீது நம்பிக்கை இழப்பீர்கள். கிருபா வரங்கள் மீது நம்பிக்கை இருக்காது. நரகத்தை குறித்த பயம் பிடிக்கும். அடுத்தது என்ன? நட்புறவு பாதிக்கப்படும். யாருக்கு விரோதமாக செய்தீர்களோ அல்லது மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் சீ என்று சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அது என்னவாக முடியும்? மக்கள் அதுவரைக்கும் உங்களோடு உள்ளதான அந்த உறவு, அதுவரைக்கும் உங்களை வைத்திருந்தான உயர்ந்த எண்ணங்கள், இது எல்லாமே எடுபட்டு போகும். தனிப்பட்ட அந்த நட்புறவு அப்படியே முறிவடையும். அல்லது திரளான ஜனங்கள் அதை அறியும் போது அந்த ஜனங்கள் உங்களை வெறுப்பார்கள். நட்புறவு முறிக்கப்படும். அடுத்தது என்ன? சமூகத்திலே அவமானம் பெருகும். இந்த உலகமே உங்களுக்கு வாழ முடியாத ஒரு இடமாய் மாறி, யாருடைய முகத்தையுமே உங்களுக்கு பார்க்க நீங்கள் தகுதியற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். சமுதாயமே உங்களை சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீதிமொழிகள் 28:13 மறுபடியும் வாசிங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவன் என்ன சொல்லுகிறார்? சரி, நீ பலவீனனாய் இருக்கிறாய், பாவம் செய்கிறாய், என்ன செய்? அவைகளை அறிக்கை பண்ணு என்று சொல்லுகிறார். யாரிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும்? எபிரேயர் 4:15 வாசங்கள். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். வாசிங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். அதுலேயும் என்ன செய்யாதீர்கள்? மறைத்து வைக்காதீர்கள். 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அறிக்கை பண்ணணுமா? ஏனோ தானோ என்று ஒரு அறிக்கை பண்ணாதில்லை. ஏன் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஏன் அநேகருக்கு வாழ்க்கையில விடுதலை இல்லை? ஏன் இன்னும் அந்தரங்க பாவங்களை உடையவர்களாகவே இச்சை ரோகங்களால் பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர் காணப்படுகிறார்? உணர்வு ஓடு உள்ள ஒரு ஜெபம் இருக்காது. தேவனுக்கேற்ற ஒரு துக்கத்தோட, நான் தேவனை சிலுவையில் அறைகிறேனே, தேவனை மறுபடியும் காயப்படுத்துகிறேனே, அவருக்கு விரோதியாக இருக்கிறேனே, அவருடைய அன்பை ருசித்தும் இன்னும் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேனே என்றுதான அந்த உணர்வோட ஒரு துக்கத்தோட, தேவனுக்கேற்ற துக்கம், அப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயத்தோடு. வாசியுங்கள். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு நீங்கள் உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் அறிக்கை பண்ண வேண்டும்? நொறுங்குண்ட இருதயம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆனால் எத்தனை பேருக்கு கண்ணீர் வெடிக்க முடியுது?
அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறீர்கள், எப்படி உங்களை தேற்றுகிறீர்கள், நீங்க தான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஜெபம் கேட்கப்படும், எந்த மனஸ்தாபம் தேவனுக்கு பிரியமானது என்றால் இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஆவி நசுக்கப்பட்ட. இப்ப அதுதான் இல்லை. என்ன நமக்குள்ள ஒரு திருப்தி, 2 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணு, 3 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணு. ஏன் அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இல்லை. ஏன் விடுதலை இல்லை? ஏன் கிருபாவரங்கள் இல்லை? ஏன் வல்லமை இல்லை? ஏன் ஆவிக்குரிய அனல் இல்லை? ஜெபத்தில் அந்த நொறுங்குண்ட இருதயம் நிறைந்த ஒரு அனுபவம் இல்லை. எல்லா அனுபவம் நான் அடைஞ்சிட்டேங்கிறதான ஒரு எண்ணம். அங்கே ஒரே ஜெபம் நடக்கும், ஆனால் உங்கள் ஜெபம் பலன் அளிக்காதனால நீங்கள் உணர்வடையணும்னு சொல்லி. ஆயக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கு அவன் தயங்கினான், தன் மார்பை அடித்து கொண்டான். அவன் தலை தாழ்த்தி அதாவது அது என்ன ஜெபம்? ஒரு உணர்வுள்ள ஜெபம். இப்போ நம்முடைய முகங்களை பாருங்க, அது இன்னொரு விதத்தில் இருக்கு. கை கும்பிடுறத பாருங்க, அது இன்னொரு விதத்தில் இருக்கு. முழங்கால் நிற்கிற இதை பாருங்க, இன்னொரு விதத்தில் இருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்தம் அந்த பாடி ஷேப்பை நீங்க பாருங்க, சரீர அமைப்பை பாருங்க. அதுல ஒரு தாழ்மை இருக்கா? அதுல ஒரு நடுக்கம் இருக்கா? அதுல தேவனுக்கு பயப்படைய பயம் இருக்கா? இல்லை. நான் ஊழியக்காரனாகியாச்சு, நான் ஊழியக்காரங்களாகியாச்சு, நான் எல்லா அனுபவத்தோடு. அப்போ ஒரு ஜெபம் பண்ண வரும்போது அங்கே எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கணும்? அப்போ உள்ளத்தில் அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சரீரம் என்ன செய்யறன்னு தெரியுமா? மாறிடும். கை கும்பிட தோணும், தலை வணங்க தோணும், முழங்கால் நிற்க தோணும். இதற்கு வரைக்கும் நான் தகுதி இல்லை என்று தான் தோணும். ஏன்னா இதற்கு ஒருபடி மேலே போய் என்ன செய்திருக்காங்க? சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்திருக்காங்க. இதுக்கு ஒருபடி மேலே என்ன பண்ணியிருக்காங்க? ரெட்டு ஒடுத்திருக்கிறாங்க. இதற்கு ஒருபடி மேலே என்ன பண்ணியிருக்காங்க? உபவாசம் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே நீங்கள் பண்ணலை. அப்போ உள்ளார்ந்த ஒரு தாழ்மை, உள்ளார்ந்த ஒரு தேவபயம், உள்ளார்ந்த ஒரு நடுக்கம் இருக்குமே. ஆனால் அந்த சரீர அமைப்பு அப்படியே மாறும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. அப்போ உங்கள் ஜெபத்தினோட தன்மையை பாருங்க. அப்போ உங்கள் உள்ள ஒரு தாழ்மை இல்லை, தேவபயம் இல்லை, அது சரீரத்தில் வெளிக்காணுகிறது. அதுக்கு பிறகு என்ன? கடமைக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்போ என்ன நினைக்கிறோம்? என் ஜெபம் கேட்கப்படலை. என்ன காரணங்கிறத இன்னும் உணரல. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தாலும் உங்களுடைய நிலைமையை குறித்த அறிவு உங்களுக்கு வேணும். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 26 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்பீர்களேனா, பவுல் பாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு வந்தும் சாகிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க. தான் எப்பொழுதுமே எங்கிருந்து வந்தேங்கிறத சொல்றார். இப்போ உங்க ஜெபத்தில் நீங்க வந்து யாராவது உங்களை தாழ்த்துறீங்களா? அதை நீ உணர்றியா? உணரலை. அது இருதயத்திலிருந்து வருதா? இல்லை. அது எங்கேருந்து வருது? ஜெபம் பண்ண போனா முதல்லையே வரக்கூடிய வார்த்தை, அவ்வளோதான். போன வாரம் நினைக்கிறேன், புதன வெள்ளியோ ஒரு ஆள் வந்திருந்தாரு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் நான் 3 வேளை ஜெபம் பண்ணேன். எப்படி? அவர் ஒரு பட்டனை தட்டினது போல 3-4 வார்த்தைகளை சொல்றாரு. உணவு தந்ததுக்கு நன்றி, உடை தந்ததுக்கு நன்றி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒன்று தான் சொன்னேன், இப்படியெல்லாம் சொல்றது உண்மையான ஜெபம் கிடையாது. அவருக்கு என்னால் நான் சொல்றது ஏற்றுக்கிடவே இல்லை. அவர் என்ற வாக்குவாதம் பண்ணுற. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெபத்தில் என்ன குறை இருக்கு, இதில் தேங்க்ஸ் கிவிங் இருக்கலாம், இதில் நன்றி உணர்வு இருக்கலாம். நான் ஒன்று மட்டும் சொன்னேன், உங்கள் பிள்ளை ஃபோன் எடுக்குது. ஃபோன் எடுத்து அந்த பிள்ளை எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும், அப்போ நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டாச்சா, அது எப்படி, இது எப்படி வச்சுட்டு இந்த காரியத்தை என்னைக்கு ஃபோன் பண்ணாலும், எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் இதே இது சொல்லுது. அப்புறம் ஃபோனை வைக்குதுன்னா நீங்கள் ஒரு உணர்வை உணர முடியுதான்னு கேட்டேன். உணர முடியாது. ரோபோட் மாதிரி என் பிள்ளை என்ன ஃபோன் எடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வேலைக்கு போனீங்களா, வந்தாச்சா, வைக்க. அப்போ ஒரே காரியத்தை தான் சொல்கிறோம், உணர்வு இல்லை. அப்போ நான் எதை சொல்கிறேன்? இப்போ உணவு தந்ததுக்கு நன்றியா, சரி. ஆனால் அடுத்து என்ன செய்யுங்க? அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லாமல் வேற வார்த்தைகளை இருதயத்திலிருந்து சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் அவருக்கு மண்டையில் ஏறிச்சு. சொல்கிறது சரிதான், ஆனால் அது வாய்ப்பாடு போல் சொல்லி சொல்லி பழவி வருஷ கணக்கில் இப்போ என்ன ஆகி போச்சு? சொல்லி 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 ஜெபம் பண்ணுறோம். இருந்தால் 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஜெபம். அது எப்படிப்பட்ட ஜெபம்னு சொல்லி நீங்களே பாருங்க. நான் எப்போ அந்த ஆள்கிட்ட உங்கள் புள்ள, எனக்கு புள்ள உண்டு, உங்கள் புள்ள ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறது மாதிரியே டெய்லி சொல்லுது, எப்போ கேட்டாலும் சொல்லுதுன்னா உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுமா? என் பிள்ளை பாசத்தோடு சொல்லுது, என் பிள்ளை உணர்ந்து சொல்லுது, உணர முடியுமான்னு கேட்டேன். இல்லை, என் பிள்ளை பாசத்தோடு சொல்கிறது மாதிரி நான் உணர முடியாது, என் அன்போடு சொல்கிற மாதிரி உணர முடியாது, ஏதோ கடமைக்கு டெய்லி சொல்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிடுவேன். இதே தான் உங்கள் தகப்பன், உங்கள் பரம தகப்பன் புரிஞ்சுக்கிடுவார்னு. அப்போ தான் அந்த அளவுக்கு மண்டையில் ஏறிச்சு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உணரணும்.
இங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை நல்லா பிடிச்ச காரியம். அந்த மனுஷனை பாருங்க, இதெல்லாம் சாகிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய காரியம். அப்பவும் அந்த மனுஷன் தன்னை யாருன்னு தான் சொல்கிறேன். எப்போவுமே நான் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகி போச்சுன்னா, நான் கரெக்டாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன், இந்த பலவீனம் எனக்கு வராது, இவங்கள மாதிரி இந்த தப்பு வர மாட்டேன், ஏன்னா எனக்கு வாழ்க்கையிலே அது இல்லை, எனக்கு ஜீவியத்தில் அது இல்லை. இல்லை, அப்படிப்பட்டவங்க தான் கடைசி தன்னுடைய சுபாவத்தை நம்பி, தன்னுடைய நற்கரிகளை நம்பி, தேவனை சார்ந்து இல்லாமல், தேவபயத்தோட வாழாமல், ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து வாழாம இன்னொரு விதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. முடிவு எங்க தெரியுமா? பொத்துனி விழுவாங்க, எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை பாருங்க, அந்த மனுஷன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காரியத்தை இப்ப ஞாபகப்படுத்தி சொல்றாரு. வாசிங்க. நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து. அப்ப என்ன சொல்ற பாரு, நான் ஒரு கொலைகாரனுக்கு சமம், நான் ரொம்ப கொடூரமானவே, மனுஷங்களை காயப்படுத்திருக்கேன். தண்டிக்கிறது, அடிக்கிறது, காயப்படுத்துறது, வாய்க்கு எல்லாம் பேசுறது. ஒரு பாருங்க, தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அப்படின்னா இயேசுவை மறுதலி அப்படியெல்லாம் சொல்லி கட்டாயப்படுத்தினேன். அப்போ நீங்களே பாருங்க, ஒரு பொதுவாட்டு ஒரு மனுஷனை பிடித்தி நீ இயேசுவை மறுதலின்னு சொன்னா, அப்போ அவன் எவ்வளோ கொடூரமானவனா இருக்கணும், எவ்வளோ கட்டாயப்படுத்திருக்கணும், எவ்வளோ அடிச்சிருக்கணும், அவன் வாயிலிருந்தே அவனுக்கு விருப்பமில்லாத வார்த்தையை வெளியே கொண்டுறதுக்கு. அப்போ எவ்வளோ ஒரு கல் மாதிரிப்பட்ட மனசு உள்ளவர்னு பாருங்க. ஆனால் அந்த மனுஷனை பாருங்க, அதுக்கு பிறகு அவ்வளோ தாழ்மை உள்ள ஒரு மனுஷனா மாறியாச்சு, அவ்வளவு தேவன்புள்ள ஒரு மனுஷனா மாறியாச்சு. ஆனால் பழசை மறக்கலை. எனக்கு நல்லா பிடிச்சுதான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த பழசெல்லாம் மறந்துட்டோம். வாசிங்க. தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வரை கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அடுத்து இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 1:15, பாவியில பிரதான பாவி நான். நம்மளால சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஒரு ஸ்தானத்துக்கு வந்த பிறகு, கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு, கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு பிரசங்கம் பண்ண நிலைமைக்கு வந்த பிறகு, 4 இடத்துல நமக்கு மதிப்பு வந்த பிறகு, நான் தாயா பிரதான பாவி, இவங்க எல்லார காட்டில் நான் தாயா மோசம், நான் கீழ்த்தரமானு உங்களை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பேசிக்காக நம்ம இருதயத்தில் ஒரு ஊழியக்காரங்க ஒரு நிலைமைக்கு வந்ததுனால பேசிக்காக நம்ம தாழ்த்தக்கூடிய நிலைமை இல்லை. அதனாலேயே அநேக குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் ஒரு மனுஷன் அப்படியே நெருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:14 வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். என்ன சொல்ற? உங்களை கழுவி சுத்திகரி. இப்ப நம்மளை கழுவி சுத்திகரிக்க முடியாது பாருங்க. தேவன் தான் அந்த கிரியை செய்யணும். அப்ப அவர் செய்யணும்னா ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும், ஒரு உடைந்த ஒரு அனுபவம் இருக்கணும். நீர் தான் எனக்கு கொண்டு வேற வழி இல்லைங்கிறதான ஒரு நிலைமைக்குள்ள நம்மளை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணணும். ஏன்னா அந்த கழுவுதல், அந்த சுத்திகரிப்பு ரத்தத்தினால மட்டும்தான். ரத்தத்துக்கு தான் அந்த வல்லம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர், அந்த சுட்டரிக்கும் ஆவியானவர் தான் அந்த கிரியை இருக்கு. அப்ப ரெண்டுமே அவருடையது. அவருடைய ரத்தம், அவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்? ஊழியர் கூட்டத்தில் எல்லாருக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்குள்ளே மாற்றம். இச்சை இல்லாதவங்களுக்குள்ள கசப்பு இருக்குது, கசப்பு இல்லாதவங்களுக்குள்ள பெருமை இருக்குது, பெருமை இல்லாதவங்களுக்குள்ள என்னை விட்ட வேறு ஆள் இல்லைங்கிறதான ஆணவம் இருக்குது. ஏதேனும் ஒரு சிலர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. எல்லாரும் ஏதேனும் ஒரு காரியத்தில் தேவனுடைய கோபத்துக்கேட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறீங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? பாவங்கிறதான ஒன்று இல்லாமல் இருந்தாலே போதும். இல்லை, நீங்கள் சிறு பிள்ளையை போல் ஆகாமல் இருப்பீர்கள், ஆனால் பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அப்போ சிறு பிள்ளை என்று சொல்லும்போது அடித்தாலும் பட்டுவிடும், அதுக்கு பிறகு அது மறந்துடும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கசப்பு பெருகுது, தீங்கு நினைக்கக்கூடிய குணங்கள் பெருகுது, வைராக்கியங்கள் பெருகுது. இது மனுஷனுக்குள்ள உங்களுக்குள்ள நிறைஞ்சி இருக்கு, எல்லாருக்குள்ள இல்லை. அது இல்லாதவங்களுக்குள்ள வேற பிடிச்சிருக்கு. அப்போ ஏதேனும் ஒன்று எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. அப்போ இருதயம் தான் திருக்குள்ளதுங்கிறது இன்னும் புரிஞ்சுக்கிட தெரியல. அந்த இருதயம் எனக்குள்ள இருக்குங்கிறது என்ன கண்டுபிடிக்கல. அதுல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள வழி தெரிஞ்சும் பிரயாசப்படலை. ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். உங்களை கழுவி சுத்திகரிங்கள்னு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இப்ப எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கு? எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கு? ஒரு சுத்திகரிப்பு தேவை இருக்கு. தேவன் சபையிலே கிரியை செய்ய வேண்டுமேனால் முதல்ல நமக்குள்ளே பூரணமான ஒரு சுத்திகரிப்பு இருக்க வேண்டும்.
அந்த சுத்திகரிப்பின் அனுபவம் அடைய வேண்டுமே ஆனால் முதல்ல ஒவ்வொருத்தங்களும் தங்களை கண்டுபிடிக்கணும். ஒரு வசனம் உண்டு, வெளிப்படுத்தல் 3:17 வாசிங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளதும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ நிர்பாக்கியம் உள்ளவன். இப்ப நமக்குள்ள நான் பொதுவாகவே சொல்றேன், ஏன்னா எல்லாருக்குள்ள இது பொருந்தும். ஏன்னா ஒரு பலவீனம் இல்லை, இல்லை ஒன்றில் விடுதலை இருக்கு. ஆனால் இனி ஒன்றில் நீங்கள் அன்பில்லாத சுபாவம் அப்படிலாம் பல காரியங்களில் நீங்கள் இல்லாதவங்களா இருக்கிறீங்க. அதை பற்றியே பெருசாக இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியல, நான் பாக்கியம் உள்ளவன் இல்லை, நான் பாக்கியத்தை இழந்தவன். நான் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்டவன் இல்லை, நான் பரிதபிக்கப்படத்தக்கவன். நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் தரித்திரன். நான் இதெல்லாம் உடையவனாக இருந்தும் கண் விழிச்சு பார்த்து பிரகாசமான மனக்கண்களுக்காக ஜெபிக்காத குருடன். ஒட்டுமொத்தம் பார்த்தா ஆதாமை போல ஏவாளை போல நான் தேவனுடைய பார்வையில் வஸ்திரம் இல்லாதவன். இது அறியல். என்ன எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்கு? விசுவாசிகளை பார்க்குறோம், ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களை பார்க்குறோம். ஓ, அப்போ நான் என்ன ஐஸ்வர்யவான், அப்போ நான் என்ன திரவிய சம்பந்தன், அப்போ நான் என்ன, எனக்கு ஒரு குறவும் இல்லைன்னு நீங்க தப்பு பண்றீங்க. தேவன் நம்மளை தகுதியில்லாத நம்மளை வச்சிருக்கார். பொதுவாகவே உங்களுக்கு எப்படி இருக்கு? விசுவாசியை காட்டிலும் நான் கொள்ளலாம், ரட்சிக்கப்படாதனை காட்டிலும் கொள்ளலாம், பின்மாற்றக்காரனை கொள்ளலாம். அப்போ என்ன, நான் ஐஸ்வர்யவான். அவர்கள் எப்படி இருந்தாலும் அதனால நீங்க மாற்றப்பட போறது கிடையாது. உங்கள் நிலைமை எப்பொழுதுமே நீங்கள் சரியாக அறிந்திருக்க வேண்டும். அதே உங்களிலும் அதாவது குறைவான அனுபவம் உள்ளவங்ககிட்ட ஒப்பிடாதுங்க. இப்போ அன்னைக்கு அப்படி ஒப்பிட்டு தான் என்கிட்ட ஒரு குறைவே இல்லை. எனக்கு நல்லா பிடிச்சது எதுனா, இந்த தாழ்மை பணி உள்ளவங்களை அவங்கள என் கூட வச்சிருக்கிறது ரொம்ப பிரயாசப்படும், விரும்புவேன். ஏன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள நிறைய கிருபாவரங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு குண்டு, இப்போ ஒரு பாத்திரம் குண்டா இருந்தா மட்டும்தான், பொதுவாக இயல்பாகவே பாருங்க, எந்த ஒரு பாத்திரம் குண்டாட்டும் பரந்தம் இருக்குதோ அதுல நிறைய பொருள் வைக்கலாம், அவங்கள நம்பலாம், நிறைய காரியம் அவங்ககிட்ட சொல்லலாம். ஆனா ஒரு பாத்திரம் பிளேட்டா இப்படி மட்டும் தான் இருக்குன்னா அதில் ரொம்ப சாதனம் வைக்க முடியாது, வெளியில வந்துடும். அப்ப தாழ்மைங்கிற ஒரு பணிவுக்குள்ள, தாழ்மைங்கிறதான ஒரு ஆழத்துக்குள்ள, தாழ்மைங்கிற ஒரு விரிவுக்குள்ள தேவன் ஒரு அளவிட முடியாத கிருபா வரங்களை, அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை வைப்பார். இப்போ நான் இங்க பார்த்தா உங்களுக்குள்ள நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், என்கிட்ட ஒரு குறை இல்லைங்கிறத என்ன இருக்க தவிர, ஆனா நான் எதை பார்க்க முடியலன்னா இந்த தாழ்மையை காண முடியல, அந்த தெய்வ பயத்தை காண முடியல, அந்த பணிவுங்கிறதான ஆழத்தை என்னால காணவே முடியல. 2 கொரிந்தியர் 7:11 வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளோ வெறுப்பையும் எவ்வளோ பயத்தையும் எவ்வளோ ஆவலையும் எவ்வளோ பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளோ கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருந்தீங்க? அதாவது ரொம்ப பயம் உள்ளவங்களாக, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களாக, ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவங்களாக, கண்டிப்பு, அதாவது ஆராதனை போகணும், இப்படி தான் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், வீண் வார்த்தை பேசக்கூடாது, இப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருந்திருக்கும். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக அபிஷேகம் பெற்ற பிறகு, குறிப்பாக ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில். இப்போ என்ன, இந்த கண்டிப்பு தனக்குள்ளே இல்லை, ஆனால் உங்களுக்குள்ள அந்த கண்டிப்பு முதல்ல இருந்துச்சு. இப்போ இது இல்லை, இந்த ஜாக்கிரதை இருந்துச்சு. எந்த உதவும் தீமையான காரியம் பார்த்துடக்கூடாது, தீமையான காரியம் பேசிடக்கூடாது, யார்ட்டையும் தேவையில்ல காரியம் ஈடுபட்டுக்கூடாது, அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த ஜாக்கிரதை இருக்கா? அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் முழுக்க முழுக்க ஒரு குருடராக இருக்க ஒரு நிலைமை. நான் வேதாகமத்திலிருந்து 4 உணர்வில்லாத மனுஷங்களை குறித்து சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 4 உணர்வில்லாத மனுஷர்கள்: ஆதாம், ஏவாள், காயின், லாமேக். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 3:9 வாசிங்க. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுக்கு இடம் தெரியலன்னு இல்லை, எப்படியாவது கீழே விழுந்ததான என்னுடைய மகனை நான் மறுபடியும் மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தேவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த மனுஷன் எங்க இருக்கிறான் என்று தெரியும், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். மன்னிப்பு சும்மா கொடுக்க முடியாது, அவன் தன் தப்பை உணர்ந்து அறிக்கையிட்டால் மன்னிப்பு உண்டு.
அதான் இயல்பு நியமம். அடுத்த 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இங்க அதாவது எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அடுத்து என்ன? சரியான ஒரு பதில், அவர் நினைச்ச ஒரு பதில் வரல. அடுத்து கேட்கிறார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீ புசிச்சியா? நீ அப்படியாவது அவன் என்ன சொல்றான் என்று தான். ஆமாம் ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டுட்டேன். கையில் நீட்டோட பழத்தை பார்த்தேன், சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன். என் மதியினந்தான், என் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு பதில தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவனுக்கு மேலேயே பழிய போடுறது, மற்றவங்க மேலேயே பழிய போடுது. அதுதான் ஆதாம் தண்டிக்கப்படுது முக்கியமான காரணம். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்காக நான் சொல்றது ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, கடைசி நான் சொல்வேன் ஏன் இப்படி சொல்றேன். மன்னிப்பு கேட்டா நிச்சயம் மன்னிப்பு கிடைத்திருக்கு. 2 ராஜாக்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவேன். வாசிங்க. அதற்காக என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அதாவது ஆண்டவரே, முதல் தப்பு யாரு? நீர் தான் தப்பு பண்ணிரு. ஏன்? நீர் அந்த ஸ்திரீயை உருவாக்குனீர், அதனால அங்கதான் பிரச்சனை. அந்த ஸ்திரீ இல்லைன்னா நான் சாப்பிட்டுருப்பேனா? சாப்பிட்டுருக்க மாட்டேன். அடுத்த பழி யாருக்கு மேலே போடுறோம்? அடுத்தவங்க மேலே. உங்களை நீங்கள் யோசிங்க, உங்களை நீங்களே யோசிங்க. நான் தான் காரணம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? சூழ்நிலைகளுக்கு மேலே பணிய போடுவீங்க, ஒரு சம்பவத்துக்கு மேலே பழிய போடுவீங்க, ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. இல்லை யாரையாவது ஒரு ஆள் கிடைக்குமா தோதா அவங்கள பிடிச்சி மாட்டி விடலாமா என்று இருக்கும். நீர் அந்த ஸ்திரீயை தரலன்னா நான் சாப்பிட்டுருப்பேனா? சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். நீர் தான் காரணம், அந்த ஸ்திரீ தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சம்பவம் தான் தேவன் ஆதாமை மன்னிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே இல்லைன்னா, நீங்க கண்டுபிடிங்க ஒரு காரணம் இருக்கும். இது வெளியரங்கமான காரணமா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது மறைமுகமா இருக்கலாம். ஆண்டோட கேளுங்க, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், இவ்வளவு எல்லாம் கேட்கிறேன், ஏன் என் பாவம் மன்னிக்கப்பட? அப்போ மன்னிக்கப்பட இடமில்லாத சில காரியங்களை தேவன் காண்பிப்பார். இங்க என்ன கேட்டு பார்க்கிறாரு, அறிக்கையிடக்கூடியதான ஒரு இடம் அங்க வரவே இல்லை. அடுத்த கட்டம் ஒருபடி மேல போய் நினைச்சாரு, தண்டனையை கொடுக்கிறார். மன்னிக்க இடம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் அங்க தண்டனை வருது. ஆதியாகமம் 3:17-19 வசனம் உங்களுக்கு தெரியும். நீ என்ன செய்வா? நீ மண்ணுல வேலை செய்வா, உழைக்க வேண்டியிருக்கும், உன் நிமித்தம் நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். இங்க ஆதாம தேவன் சாபத்துக்குள்ள ஆக்கல, தண்டனையை கொடுக்கிறார், நிலத்தை சபிக்கிறார். ஆனா காயினோட காரியம் வரும்போது அவனையே சபிக்கிறார். இங்க இவன் நிமித்தம் என்ன ஆச்சு? சாபம் வந்துச்சு, மரணங்கிறதான சாபம் வந்துச்சு, நிலம் சபிக்கப்பட்டுச்சு, தண்டனையை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:21-22 வாசிங்க. இங்க ஆதாமே சபிக்கிற, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் நிலத்தை சபிக்கிறார். வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனால் மரணம். அப்ப ஒரு மனுஷனால் என்ன உண்டானது? மரணம் உண்டாச்சு. அப்போ நீங்கள் செய்யக்கூடியதான தப்பானது அது சபையை பாதிக்கும். நீங்க செய்யக்கூடியதான தப்பானது ஜனங்களை இடற பண்ணும். நீங்க செய்யக்கூடியதான சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சபை வளர்ச்சியை தடை பண்ணும், கிரியையை தடை பண்ணும். அடுத்தது ஏவாளுடைய பற்றி பாருங்க. ஆதியாகமம் 3:13 வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இங்க ஆண்டவரே, கண்ணுக்கு அந்த பழம் ரொம்ப விசேஷமா இருந்துச்சு, சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறதான ஒரு எண்ணம் வந்து போச்சு. அந்த ருசிக்காண்டி, அந்த அழகுக்காண்டி நான் பறிச்சுட்டேன் ஆண்டவரே, நீ என்னை மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லலை. இல்லை ஒருபடி மேலே போய், ஆண்டவரே அதிகமான மதியினம், நீர் என்னை கண்மணி போல பாதுகாக்கிறீர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு வந்த துர்ராசை என்ன, நானும் உங்களை போல ஆகணுங்கிற, தேவனை போல ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து போச்சு, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக மன்னிப்பார். ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணம் ஒரு அப்பாவை போல இருக்கணும், இல்லைன்னா அவங்கள போல இருக்கணும், இல்லை அந்த ஆளை போல இருக்கணும், ஒரு பெரிய ஆள், அதெல்லாம் வரங்க என்ன வரும். அப்போ அதை இதனால் நான் விழுந்துட்டேன்னு சொன்னால் நிச்சயமா தேவன் மன்னிச்சுப்பார். நான் ஏன் இந்த வார்த்தையை நிச்சயம் மன்னிப்பார்னு அந்த 2 ராஜாக்களை குறித்து சொல்லும் போது சொல்றேன், உங்களுக்கு புரியும். தேவனுக்கு எதற்காக மறுபடியும் ஏவாள்கிட்ட போறாரு? ஏன் நீ சாப்பிட்டா,
ஏன் இந்த காரியத்தை பண்ண கேட்க காரணம் என்ன? அட்லீஸ்ட் அவ்வளவு. ஏன்னா அவர் எத்தனையோ வருஷங்கள் நமக்கு தெரியாது. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எவ்வளோ நாள் கழிச்சு ஆதாமை ஏவாளையும் உருவாக்குனார் என்று நமக்கு எப்படி இருக்கு? அதாவது 6வது நாள் உருவாக்குனார் என்றுலாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சிருஷ்டிப்பு எப்போ உருவாகுச்சுங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்தது என்று பிபிலிக்கல் ஸ்காலர் சொல்றாங்க. என்ன வீழ்ச்சி? தேவதூதன் வீழ்ச்சி அடைஞ்சான், தேவதூதன் தள்ளப்பட்டான். அப்போ இனி தேவதூதனை போல ஒருத்தங்களை உருவாக்க கூடாது, மனுஷனை உருவாக்கணுங்கிறதான அந்த ஒரு எண்ணத்தோடையே கண்ணும் கருத்துமா மனுஷனை உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட மனுஷனே டக்குன்னு விழுந்த போது அவரால் சகிக்க முடியல. அப்போ அந்த மனுஷனை எப்படியாவது மறுபடியும் அவனை தான் கூட வச்சிருக்கணும். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ள அவருக்கு விருப்பமே இல்லை. பரலோகத்தை விட்டு லூசிஃபரை தள்ளினார். அப்போ அதே போல ஏதேனை விட்டு தேவனுக்கு அவர்கள் தள்ள விருப்பம் கிடையாது. எப்படியாவது அவர்களை மன்னிச்சு மறுபடியும் கூட வச்சிருக்கக்கூடியது அவருக்கு அவ்வளோ எண்ணம். அதனால தான் ஆதாமை பார்த்து கேட்குறார் ஒரு கேள்வி, ஏவலை பார்த்து கேட்குறார். ஆனால் அந்த ஏவலோட குணத்தை பாருங்க, அப்படியே பழிய சர்ப்பத்து மேலே போடுறான். என்ன சொல்றான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு அர்த்தம் என்ன? மறைமுகமாட்ட என்ன சொல்ல வர்றா? ஆண்டவரே, நீர் தான் காரணம். நீர் ஏன் சர்ப்பத்தை படைச்சீர்? படைச்சதே படைச்சீர், அது எல்லாத்தையும் காட்டிலும் தந்திரமுள்ள தான் ஏன் படைச்சீர்? படைச்சீர், அதை ஏன் ஏதேன் தோற்றத்துக்குள்ள போட்டீர்? அதனால தான் நான் கேட்டுக்கொள்ள முடிஞ்சு. அப்போ பழிய மேல போடுறதுனால தான் அந்த தேவன் நினைச்சாரு மன்னிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை, தண்டிச்சார். அடுத்த கட்டம் காயினை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆதியாகமும் 4:8-9 வசனங்களை வாசிங்க. காயின் தன் சகோதரனாய் ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இங்க ஏன் காயினை பார்த்து கேட்கிறார்? உன் சகோதரன் ஏன் அவருக்கு தெரியாதா? பூமியும் அது நிறைவும் அவருடையது, அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த தேவன் ஏன் காயினை பார்த்து கேட்கிறாரு? சரி, 2 பேருக்கு நிலைமை பரிதாபமாவியாச்சு, இன்னும் சபிக்காண்டாம். அதாவது தண்டனை கொடுத்தாச்சு, மணிக்குலங்களுக்கே தண்டனை கொடுத்தாச்சு, சாபத்தை கொடுத்தாச்சு, நிலத்தை சபிச்சாச்சு, முடிஞ்சு. ஆனா இன்னும் அதிகமாக, அதாவது அடி கொடுத்தாச்சு, அடிக்க மேல அடி கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப எப்படியாவது அந்த தண்டனையை குறைக்கிறதுக்காண்டி உன் சகோதரன் எங்கன்னு கேட்கிறேன். ஆனா அந்த காயினை பாருங்க, ஆதாமும் ஏவாளும் போல இல்லை, அவன்கிட்ட இருந்துதான் துணிகரம் இன்னும் அதிகம். அதான் சொல்றேனே, பாவம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், அதனுடைய வீரியம் அதிகமாகும். ஆதாமை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான துணிகரம் யாருக்குள்ள வந்து போச்சு? அவன்கிட்ட மகன்ல வந்துட்டு. அவன் ஒருபடி மேல போய் என்ன, குற்ற உணர்வுக்கு அம்சமே இல்லை, மனஸ்தாபத்துக்கு அம்சமே இல்லை, தேவ பயம்ங்கிறதே இல்லை, தேவனையே கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். செய்தது தப்பு, தேவனே கேள்வி. உங்களை எத்தனை பேர் எப்படி இருப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டோட்ட தப்பையும் பண்ணிட்டு நீங்க ஆண்டோட்ட முறுமுறுத்தது உண்டு? எத்தனை பேர் அதுக்கும் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி ஆண்டவர் ஒரு விதத்துல நீர் தான் காரணம்னு சொல்லி சொல்லாம மனசுல எண்ணினவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஆனா அவங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? சாபம். இங்க காயினை பார்த்து நீ சபிக்கப்படுவாய் என்று சொன்னார். ஆதியாகமும் 4:10-12 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் துணிகரமாக, சிலருக்கெல்லாம் துணிகரமான ஒரு தன்மை இருக்கு. அப்ப துணிகரமா நீங்க செய்யும் போது தேவன் என்ன பண்ணுறார் தெரியுமா? டைரக்டா சாபத்தை அப்படியே உங்களுக்கே தந்துறார். வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, அங்க நீ உழைச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? பலன் தருவேன்னு சொல்லிட்டார். நிலத்தை சபிச்சார். முள்ளு என்னச்சியும் இனி அதுல குறுக்கும், நீ கஷ்டப்படாது. நிலத்தை சபிச்சார். ஆனா நீ உழைக்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா இங்க அவனையே சபிச்சிட்டார். அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்களா, 150 வாழை நட்டேன், எல்லாமே கொஞ்சம் வளர்ந்த உடனே கருகி போயிட்டு. அவங்க போட்ட பழி என்ன? அதுக்கு வாழை கன்றுகளை தந்த மனுஷன் வந்து நல்ல தரல ஏமாத்திட்டாங்கன்னு. சிலருக்கு எப்படி ஒட்டு மொத்தமா காற்று புயல்ல போயிடும். அதாவது ஒன்னையும் நீங்க அனுபவிக்க முடியாது, நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, வாழை கிருஷி தான் அப்படின்னா அடுத்தது என்ன? வேற ஏதாவது வேலை பார்த்து பாருங்க, இல்ல ஆடுகளை மேய்ச்சி பாருங்க, இல்ல வேற ஏதாவது வேலை பாருங்க. எங்க போனாலும் சாபங்கிறது ஒன்ன விட்டு மாறாது. ஏன்? நீ துணிகரமான பாவி, நீ தேவனே கேள்வி கேட்கக்கூடிய பாவி,
நீ தேவபயம் இல்லாத பாவி, நீ செய்த பாவத்துக்கு மனஸ்தாபமே இல்லாத பாவி. அப்படிப்பட்டு இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை நீங்களே பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? முழுக்க முழுக்க சாபம் நிறைஞ்சிருக்கும். ஒன்றை விட்டு இன்னொன்று பண்ணி, இன்னொன்று விட்டு இன்னொன்று பண்ணி, எதை நீங்கள் பண்ணினாலும் சாபங்கிறது உங்களை விடவே செய்யாது. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். பாருங்க, நீ நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். அடுத்த பரிதாபமான காரியம் நீங்க 12-15 வரைக்கும் வாசிங்க. அங்க என்ன சொல்றான்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் செய்த பாவத்தினால தான் எனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மறுபடியாவது காலில் விழல. என்னதான் சொல்றான்? என் தண்டனையை குறையும் தான் சொல்றான். சிலருக்கு அப்படிதான் இருக்கும். பாவம் செய்து செய்து பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு என்ன இருக்காது. பாவம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் பாவத்தினால் பிடிபட்டுறக்கூடாது ஆண்டவரே, பாவத்தினால ஆசீர்வாதம் குறைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, பாவத்தினால என்னை கொண்டு நீ செய்ய கிரியைகள் தடைப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே, அதாவது எனக்கு நோய் வந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு நான் போகக்கூடிய வரக்கூடிய தட்டுமுட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஒரு இடர் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதாவது பாவம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிடக்கூடாது, என் ஆயுசு குறைஞ்சிடக்கூடாது, வேற எந்த நன்மை என்னை விட்டு எடுபட்டு போயிடக்கூடாது. இதுதான் நமக்குள்ள இருக்கு. காயின் அதே குணம் தான் இருக்கு. வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அவன் மடை என்ன சொல்லல, என்னையாவது உணர்வடைஞ்சி, ஆண்டவரே, நான் செய்த பாவத்தினாலையும் உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுறதுனால எனக்கு நீ இவ்வளவு தண்டனை கொடுத்துட்டீரு, உங்களால் சபிக்க முடியறது போல என்னை ஆசீர்வதிக்கவும் முடியும், என்னை மன்னிக்கவும் முடியும், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிட ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அதை கேட்கல. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப புலம்புறேன்னா, நீங்க பாருங்க, நான் சபிச்சாச்சு, உங்களை நான் சபிச்சிட்டேன். சபிச்ச பிறகு நீங்க என்கிட்ட தண்டனை குறைக்க சொல்றீங்க. அந்த தேவன் கொண்டு அந்த தண்டனையை குறைக்கும் விதத்துல, அவன் மேல இரக்கத்தை காட்டுற விதத்துல ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அப்படி அர்த்தம் என்ன? அதே கர்த்தர் தான் இப்பவும் இருக்கிறார், அதே தேவன் தான் இப்பவும் இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். எனக்கு இந்த காரியத்தில் யோசிக்கும் போது ஒன்று மட்டும் தான், அறிவு கெட்டவன் இந்த நேரமா அது உணர்வுடைஞ்சு என் பாவத்தை மன்னியும் என்னை விடுவேன்னு சொன்னா கண்டிப்பா விடுச்சுப்பாரு. ஏன்னா இங்க யோசித்து பாருங்க, எனக்கிட்ட தண்டனை சகிக்க முடியல. சாபம்னா என்ன? எனக்கு எது பண்ணனாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சாபம்னா என்ன? நான் அடுத்தவனை கொன்னது போல என்னையும் இன்னொருத்தன் கொல்லுவோம், அதான் சாபம். அப்போ பயந்துட்டான். என்ன சொன்னா, எனக்கு இந்த சாபம் வேண்டாம், ஏன்னா எவன் எப்போ கொள்றான்னு தெரியாது. தூங்கும் போது கொள்றானா, நடந்து போகும்போது கொள்றானா, எவன் கொள்றான்னு தெரியாது. இந்த தண்டனை எனக்கு வேண்டாம். என்ன செய்யறாரு? உன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராதுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. யோசித்து பாருங்க, அந்த இரக்கத்தை பாருங்க. அப்ப அந்த இரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், ஆண்டவரே உனக்கு விரோதம் பேசிட்டேன், ஏதோ அறிவு கட்டு பொறாமைனால என் சகோதரனை கொன்னுட்டேன், என்னை மன்னின்னு சொன்னாங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், எத்தனையோ சிறை கைதிகளை தேவன் மன்னித்து விடுவித்து புது சிருஷ்டியாக்கி பரலோகத்தை கொண்டு சேர்த்திருக்காரு. கொலைகாரங்க சாட்சி நிறைய இருக்கு. அப்ப இங்கேயும் அவன் மன்னிப்பு கேட்டது அதிக நிச்சயமா கிடைச்சிருக்கான். அவன் கேட்டது ஒண்ணுதான், என் தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாரு? அவன் சகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார். வாசிங்க தொடர்ந்து. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியை நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அவன் பயம் என்ன? சரி அலையிறது ஓகே, இனி அலையிறது வச்சுட்டு சரி அலையுது என்ன, சரி அப்படி அலைஞ்சிடலாம், ஆனா எவன் பார்த்தாலும் என்னை கொண்டு விடுவானே. அந்த ஆண்டோட இரக்கத்தை பாருங்க. என்ன பண்ற? அதுக்கு அடுத்த வருஷம் கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் கேட்டதை கொடுத்தார். அது இரக்கம் உள்ள தேவனை பாருங்க. அவன் தன் உயிருக்கு தான் பயந்தான். அப்ப என்ன? அவனை கொண்டு போடாதபடிக்கு, அவனை கொண்டு போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். அப்ப அந்த இடத்துல மன்னிப்பு தாருன்னு கேட்டு பார்த்தா அதிக நிச்சயமா இருக்கும். அடுத்து லாமேக், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழம்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயனுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அந்த பாவத்தினுடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கு. அதான் பாவத்தை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு சொல்ல ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்றாங்க,
அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு காயின் பாவம் செய்து துணிகரம் உள்ளவனா மாறிட்டான். அந்த காயினை காட்டிலும் அவனுக்கு பின்வரும் சந்ததியாக லாமேக்கு அவனை காட்டிலும் பல மடங்கு துணிகரணம் ஆயிட்டான். ஏன் பல மடங்கு துணிகரம்னா, முதல் காரியம், காயின் கொலை செய்தான், அவன் தண்டிக்கப்பட்டானுங்கிறது லாமேக்கு தெரியும். நீங்க புரிஞ்சிட வேண்டியதான ஒரு காரியம். அதான் சொல்றான், காயினுக்காக 7 வழி சுமருமான். அப்படின்னா தெரியுது இவனுக்கு கொலை செய்ததுனால தேவன் காயினை தண்டித்தாருங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? லாமேக்கு தெரியும். தெரிஞ்சு அதை செய்யாமல் இருக்காம துணிகரமா செய்துட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் செய்துட்டேன், என்னை மன்னின்னு சொல்லல. அவனை யாரும் கொன்றக்கூடாதான், கொன்னுறவனுக்கு சாபத்தை கொடுக்குறான். அப்போ அந்த பாவத்தினுடைய அளவும் துணிகரத்துடைய அளவும் நிமிர்ந்த போக்கினுடைய அளவும் நீங்க பாத்தீங்கன்னா கூடிக்கொண்டே போகுது. இங்க லாமேக்கு என்ன பண்றான்? கொலை செய்தா என்ன தண்டனைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு அடுத்தது ஒரு படி மேல போய் என்ன செய்யறான்? என்னை யாராவது கை வச்சா 77 பழி சுமரும், ஒருத்தனும் என்ன தொட்டுறாருங்க. எத்தனை பேருடைய மனநிலை இப்படி இருக்குன்னு பாருங்க. பாவம் செய்து உணர்வுங்கிறது கொஞ்சமும் இல்லை. ஆனா குறை சொல்லிட்டாங்க, இல்ல உன் பாவத்தை கண்டுபிடிச்சு ஜெபம்னு சொல்லிட்டாங்க, இல்ல பாவத்தை சுட்டி காட்டுட்டாங்க, இல்ல பாவத்தை சொல்லிட்டாங்க, பாரு உனக்கு இருக்கு, நீ உருப்படவே மாட்டேன். சாப வார்த்தைகள். சரி, நான் தப்புறதுக்கு நான் நல்லாவதுக்கு சொல்றாங்கிறதான எண்ணமே கிடையாது. சாபம். இவ போட்ட சாபம் பலிக்கவும் செய்யாது. லாமேக்கு போட்ட சாபம் பலிச்சுச்சா? இல்ல பலிக்க போகுதா? பலிக்க போறதும் கிடையாது. ஏன்? அவன் துணிகரமா செய்தப்பா. அவன் வாயில தான் சொல்லிடுவான். எப்படி 70 நீ முடியாது. அது கர்த்தர் கொடுத்தார் 7 பழி சுமரணும். ஆனா இங்க லாமேக்கு கொடுக்குறான், நீ குற்றவாளியா இருக்கும் போது இனி ஒரு மனுஷனுக்கு சாபம் போட்டு அதை பலிக்க வச்சியாது. அப்ப நீங்க போட்டு சாபம் பலிக்குமா? பலிக்க வச்சியாது. அந்த அளவு பாருங்க அதிகமாயிட்டே இருக்கு. நாம் பாவம் செய்துட்டேங்கிற எண்ணமே அவனுக்குள்ள இல்லை இல்லை இல்லை. நான் ஏன் இந்த ஒரு காரியத்தை அழுத்தமா சொன்னேன், அதாவது மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிப்பு கொடுத்துருப்பாருங்கிறதுக்கு ஏன் அந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, ஒரு 2 ராஜாக்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதான அந்த ராஜாக்கள் 2 பேர்ல மிகவும் மோசமானவங்கன்னா 2 பேர். ஒன்று ஆகாப் ராஜா. ஏன்னா மனைவி சிலை வழிபாடுகளுக்கு அனுமதி கொடுத்தார். அரண்மனைக்குள்ளே சிலை வழிபாடு வந்துச்சு. அரண்மனையில் சாப்பிட்றதுக்கே 400 பாகாலின் தீர்க்கதரிசி சாப்பாடு கொடுத்தாரு. அது போக ஒருத்தனை கொன்னாரு, அவன் நிலத்தை அரபகரிச்சார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனுஷன் தான் ஆகாப். அடுத்தது மனாசே. ரொம்ப 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 மோசமான ராஜாவில் ஒரு ஆள் மனாசே. இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சினாங்க. அந்த ஆண்டவர் அப்படியே மன்னிச்சார். எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 21:20 22 வரையில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே. பாருங்க எவ்வளோ கொழுப்பு பிடிச்சவன இருக்காங்க. அதாவது லாமேக்கு தகப்பனா இருப்பான் போல இருக்கு ஆகாப். எலியா தீர்க்கதரிசியை பார்த்து என் பகைஞனேன்னு கூப்பிடுறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த எலியா ஆகாப்பை பார்க்கும் போதெல்லாம் நீ நல்லவன் கிடையாது, நீ நல்லவன் கிடையாது சொல்லும் போதெல்லாம் நான் திருந்தணும்னு சொல்லலை, எலியாவை தேவனுடைய மனுஷனே பகைஞனேன்னு சொல்லக்கூடிய நிலவுக்கு இவன் கொழுப்பு பிடிச்சவனா மாறிட்டான், திமிரு பிடிச்சவனா மாறிட்டான், தலக்கணம் பிடிச்சவனா மாறிட்டான். ஆனால் அவனுக்கு பாருங்க ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நேர்விடம் ஒரு நாயாக இராதபடிக்கு இஸ்ரவேலின் அடைபட்டவனை விடுபட்டவனை சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாய எரேபாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். 27-29 வரைக்கும் வாசிங்க. ஆகாப் இங்க தொடர்ந்து வாசம் நிறைய இருக்கு, நிறைய காரியங்களை சொல்லுவார். சொல்லும்போது அதுக்கு பயந்து இந்த மனுஷன் என்ன பண்றாரு? ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படித்து தாழ்மையா நடந்து பாருங்க. உடனே என்ன பண்றான்? பண்றது அவ்வளவுமே துரோகமான செயல். ஆனா தண்டனை கிடைக்கும்னு அறிஞ்ச உடனேயே அவன் தன்னை தாழ்த்தினான். காயினுக்கு அந்த எண்ணமே இல்லை. சரி, ஆதாமும் ஏவலும் அதுக்கு பிறவாது தேவனை கெஞ்சினாங்களா? கெஞ்சினது மாதிரி அங்க வேதத்துல இல்லை. நீ சபிக்கப்பட்டிருப்பா, நிலம் பாழாயி போகும் எல்லாம் சொன்ன பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டாங்களாங்கிறதுக்கு அங்க இல்லை.
இங்க ஒரு துஷ்ட ராஜாவா இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? தண்டனைக்கு பயந்து அவன் தன்னை தாழ்த்தும் போது அந்த தேவனுடைய மனதை பாருங்க அப்படியே மாறுது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? பாருங்க, யாராம இருந்து பாருங்க, நீங்க ஆண்டருக்கு முன்பாடி தாழ்ந்து பாருங்க, அவருக்கு இருதயம் அப்படியே மெல்ட் ஆயிரும், அப்படியே உருகிரும். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். அடுத்தது மனாசேங்கிறதான மோசமான இனி ஒரு ராஜாவை பற்றி 2 நாளாகவும் 33 அதிகாரம் 1-13 வரைக்கும் வாசிங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம், சில பிடிக்காது, சில தான் கொண்டு வச்சான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு, அதாவது செல்லை வச்சது போதாதுன்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் சூரியன் இதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். அவைகளை சேவித்து எருசலேமில் என் நாமம் என்றைக்கும் விளங்கு என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, இப்போ அங்கங்கேயா பலிபீடம் கட்டுறது சரி இருந்துட்டு போட்டு, நீ தேவதூதர்களை மட்டும் வணங்கிட்டு போ, சரி இருந்து போட்டு, ஆலயத்துக்குள்ளேயே பலிபீடத்தை கட்டிட்டான். அது எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னொங்குமாரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லிசூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க, அதாவது இஸ்ரவேல் முறைப்படி எப்படி இந்த அஞ்சனம் பார்க்கிறவங்க, பில்லிசூனியம் பண்றவங்க, குறி சொல்றவங்கள வைக்காத, துரத்து, கொல்லுன்னு அங்க இருக்கு. இவன் அவங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல இடத்தையும் கொடுத்து அவங்களை என்ன பண்ணிட்டான்? அமர்த்திட்டான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் கொடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்ப போக பண்ணினான். தான் செய்தது மட்டும் இல்லாம திரளான ஜனங்களையும் தேவனை விட்டே வழி தப்பிப்பு பண்ணிட்டான். அது வரைக்கும் யெகோவா தேவன் என்று சொல்லிட்டு இருந்த ஜனங்கள் அதுக்கு பிறகு வேற வாய்க்கு வந்த பேர்கள் எல்லாம் சொல்லி வணங்க. அப்ப அந்த தேவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க. 12 வயசுலயே உன்னை ராஜாவாக்குனேன், உனக்கு எல்லாம் தந்தேன், எல்லாம் செய்த என்னை விட்டுட்டு நீ இப்படி பண்றியன்னு சொல்லி எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அதாவது தீர்க்கதரிசி அனுப்புறாரு, மடையா திருந்து, நீ கண்டுகிடவே இல்லை. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி என்ன பாருங்க, 2 இடத்துலையுமே அந்த வார்த்தை தான் எனக்கு நல்லா பிடிச்சது. அதனால தான் நான் எப்பவுமே தாழ்மை உள்ளவங்களை கொஞ்சம் அப்படி அவங்க குணங்களை அப்படியே பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். ஏன்னா இங்க பாருங்க, அந்த ஆண்டவருக்கு பிடிச்ச சுபாவமே தாழ்த்துறது. என்னால ஜீரணிக்கவே முடியல. எவ்வளவோ தப்பு பண்ணிட்டான், பண்ணதுக்கு மேல பண்ணியாச்சு. தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அந்த தாழ்த்தின உடனேயே ஆண்டவருடைய இருதயம் அப்படியே உருகுது. நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தாழ்மை இருக்கும்னா அது உங்க வார்த்தையில வெளிப்படும். உங்களுக்கு தாழ்மை இருக்கும்னா அது உங்க நடக்கையில வெளிவரும். உங்களுக்கு தாழ்மைன்னா உங்களுடைய ஜீவியத்தில் வெளிப்படும். உங்களுடைய தாழ்மைன்னா வெறும் ஜபத்தில் மட்டும் வெளிப்படாது. நான் திரும்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு தாழ்மைன்னா அது ஜபத்தில் மட்டும் வெளிப்படாது. இப்போ எதில் மட்டும்தான் வெளிப்படுது? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி. இது பொய்யான தாழ்மை. ஒரு படி மேலே உங்க தாழ்மை வெளிப்படணும். அப்படி ஒரு தாழ்மை உண்டாகும் போது அப்படியே அவர் இறங்கிடுவார். மிகவும் தன்னை தாழ்த்தினான் இருக்கு. உடனே பாருங்க, அதாவது கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், தன்னை தாழ்த்தினான் இருக்கு. அடுத்த வசனம் 13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, நம்ம நைட்டும் பகலும் ஜெபிக்கிறோம், இவன் செய்ததெல்லாம் துரோகம், 52 வருஷம் எல்லாரும் தீத்து கட்டினான், அப்படிப்பட்டவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, ஆச்சரியம்னா ஆச்சரியம், அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது
அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அப்ப தாழ்மைங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கு. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, யாருடைய ஜெபத்தை கேட்டு? தேவனே இல்லை, வேற வான சேனைகளையெல்லாம் வணங்கிட்டு இருந்தவன் ஆண்டவரேன்னு சொல்லி கூடும்போது அவனுக்கு அவர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். இந்த ஒரு காரியம் மட்டும்தான் எனக்குள்ள ஆழமா இருந்துச்சு. அதனாலதான் நான் தைரியமா சொன்னேன், ஆதாம் மன்னிப்பு கேட்டிருந்த என் ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, காயின் மன்னிப்பு கேட்டிருந்த என் ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, ஏவாள் மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கொடுத்திருப்பாரு, லாமேக்கு மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா இவர்கள் யாரும் தன்னை தாழ்த்தவும் இல்லை, கேட்கவும் இல்லை, கண்டடையாமலே போனாங்க. உங்களுடைய நிலைமையில நீங்க தான் பார்க்கணும். நீங்க ஆதாமை போல இருக்கிறீங்களா, தேவனையே குற்ற சுமத்தக்கூடியவர்களாக? அல்ல ஏவாளை போல இருக்கிறீங்களா, எதுக்கும் அடுத்தவங்களுக்கு மேல பழி போடக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? அல்லது காயினை போல தேவனுக்கே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, தேவனை மிஞ்சி துணிகரம் கொண்டவங்களா இருக்கிறீங்களான்னு? அது ஒரு சிலர் உண்டு. அல்லது லாமேக்கை போல செய்த தப்பு குத்த உணர்வே இல்லாம அடுத்தவங்களுக்கு சாபம் போடக்கூடியவங்களா இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கண்டுபிடிங்க. பாவத்தை விடுங்க, பாவத்தை மறைக்காதுங்க, பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, அதை விடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை, அந்த பாவம் என்னதான் செய்யும், அது உங்களோட வாசல் படியில படுத்திருக்கணும் வேதம் சொல்லுது. அது உங்களை விடாது, பின் தொடர வேண்டிய வேதம் சொல்லுது. அந்த பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்திலே தண்டிப்பார் என்று இருக்கு. அடுத்து ஒருபடி மேலே நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போவீங்க. பாவத்தோட வாழாதுங்க. ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு, வெள்ளடிக்கப்பட்ட ஒரு கல்லறை போல. மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிங்க. மாயக்காரராய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த வசனம் தெளிவா சொல்லித்தரு. உங்க ஜீவியங்களை பாருங்க. நம்ம ஜீவன் எப்படி ரெண்டு விதத்தில், ரெட்டை வேடம் உள்ளதாக, ரெண்டு மாஸ்க் போட்டவர்களாக, ரெண்டு முகமூடி அணிந்தவர்களாக தேவனுக்கு முன்பாக அவர் உள் இருதயங்களை அறிகிறதுனால ஒரு விதத்தில் இருக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக அவங்களுக்கு எதுவும் தெரியாதனால பாசாங்க காட்டி ஒரு போலியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை உடையவர்களாகவே இருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 5:18-19 வாசிங்க. சரி, அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது? அது உங்களை மட்டும் விடுறதில்ல, சபையை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், ஜனங்களை பாதிக்கும், மக்கள் இடருவாங்க, வாக்குத்தத்தை நிறைவேறாது. அதான் காரணம். வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்க நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் அது சபையும் பாதிக்கும், அது கிளை சபையும் பாதிக்கும், அது ஜனங்களை இடர பண்ணும், அது சபைக்கு தூசிப்பை கொண்டு வரும், அது கிரியைக்கு தடையா இருக்கும், அது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற அது இன்னும் தடையா தான் இருக்கும். 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. மனசாட்சியில சூடு உண்டவங்களா இருக்காதுங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே போதும். மனசாட்சி சூடு உண்டாவி இப்போ உணர்வுங்கிறதே இல்லை. தைரியமா பாவம் செய்கிறோம், துணிகரமா செய்கிறோம், தொடர்ந்து செய்யிட்டே இருக்கும். ரோமர்கள் நிருபம் 2:15 வாசிங்க. அந்த மனசாட்சி உங்களை நீ குற்றமுள்ளவன்னு சொல்லி உங்களை தீர்க்கக்கூடாது. அந்த ஒரு நிலைமைக்கு வரத்தக்கவாறு மனசாட்சியில சுத்திகரிப்படையணும். வாசிங்க. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றே ஒன்றே தீர்க்கிறதுனாலும் போதும். நீங்க இந்த ஒரு நிலைமையிலேருந்து வெளியே வரணும். மனசாட்சி நீங்கணும், குற்றமுள்ள மனசாட்சியில நீங்கணும், குற்றமற்ற ஒரு நிலைமைக்கு வரணும், சுத்திகரிப்பு அடையணும். எபிரேயர் நிருபம் 10:22 வசனங்களை வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். அப்ப இருதயம் என்ன செய்யணும்? அதாவது மனசாட்சி நீங்கப்பட அந்த இருதயம் கழுவப்படணும். பாவங்களை செய்யக்கூடியதான சரீரம் பாவத்தை செய்யாத சுத்த சரீரமாக மாற்றப்படணும். வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும்? இருதயம் சுத்திகரிப்படையணும், சரீரம் சுத்திகரிப்படையணும். இருதயம் அசுத்தமா இருக்கு, சரீரமும் அசுத்தமா இருக்கு. இருதயம் பாவலதா இருக்கு, சரீரமும் பாவலா இருக்கு. அப்ப இதுல இருந்து அந்த மனுஷன் என்ன செய்யணும்? வெளியே வரணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:29 வாசிங்க.
அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ பின்மாற்றமா அல்லது ஜீவியத்தில் குன்றுதலா அல்லது பரிசுத்த குறைவுதலா அல்லது இச்சரோகங்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத தூசியா உங்களை ஒட்டிட்டா நீங்க என்ன பண்ணுங்க? ஏன்னா இந்த நிலைமையிலிருந்தெல்லாம் விடுதலை பெறணும் ஒரே வழிதான். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. தேவன் நிச்சயமா எழுப்பார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராக இருக்கார். அந்த மனாசை கூப்பிடும்போது இறங்கின தேவன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்துதான் போய் ஆகணும். அந்த ஜென்மஸ்மாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், அந்த கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அன்பற்ற ஒரு தன்மை, குற்றம் பிடிக்கக்கூடிய ஒரு குணம், குறை சொல்லக்கூடிய ஒரு குணம், வாய் பேசிட்டே இருக்கக்கூடிய வாயாடி தனங்கள், இது எல்லாம் அந்த பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை விட்டு போய் தான் ஆகணும். அந்த நீங்க புதிதாகி தான் ஆகணும். இசைக்கேல் 37:5 வாசிங்க. தேவனுடைய ஆவிக்கு அந்த பலன் உண்டு. உலர்ந்த எலும்பையே உயிர் பெற செய்யக்கூடியதான தேவனுடைய ஆவிக்கு ஒரு மனுஷனை பழையவைகள் எல்லாம் அகற்றி, பாவ இருதெல்லாம் அகற்றி அந்த மனுஷனை புடமிட்டு சுத்திகரித்து புதுசா மாற்ற முடியும். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உயிரடைவதற்கு தேவனுடைய ஆவியானுடைய பலன் வேணும். அப்போ உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க, கல்வி சுத்திகரிக்கப்படுவதற்காக இருத்து அன்ற சமூகத்தில் அழுது புலம்பி ஒப்பு கொடுங்க. அடுத்தது என்ன? தேவனுடைய ஆவியுடைய பலன் உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் உயிர்வடைவீர்கள். ரோமர்கள் நிருபம் 14:13-18 வரைக்கும் வாசிங்க. ஆனா இவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் கூட ஊழியக்காரங்க அந்த அனுபவத்தை அடையாதனால என்ன விளைவு வருது தெரியுமா? பிறரை இடர பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வருது. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன ஆகுது? நீங்க பிறரை இடர பண்றீங்க. ஏன்? இருதயத்தில் சுத்திகரிப்பு இல்லை, பரிசுத்தான வழி நடத்தப்படலை. அப்ப எதை நோக்கி போறீங்க? என்ன சம்பவம் ஆகுது தெரியுமா? நீங்க பிறருக்கு அல்லது கிளை சபைகள்ல அல்லது பேசிடப்பட காரியங்கள் அல்லது எந்த ஒரு காரியத்திலையும் பிறருக்கு இடரலை கொடுக்கக்கூடியவர்களாக பிறர் இடரல் அடையத்தக்கவாறு உங்க ஜீவி அமையுது. ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். போஜனத்தினாலே, அதாவது இங்க எப்படி ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இடைபடுகிற காரியம் இனி ஒரு மனுஷனுக்கு அது இடரலா இருக்குமே, ஆனால் நீங்க செய்யக்கூடாது. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? சின்ன ஸ்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சின்ன ஸ்டேஜ் என்ன இருக்குது, நான் ஒரு ஊழியக்காரங்கிற எண்ணம் இல்லை. என்ன அடுத்தவங்க பார்க்கும்போது என் நடக்க எனக்கு சரியா இருக்கலாம். நான் சாப்பிடுகிற விதம், நான் பேசுகிற விதம், நான் இடைபடுகிற விதம் எனக்கு சரி மாறிப்படும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ற விட தான் உலகம் பார்க்கும். அந்த நிலைமையில் நீங்கள் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதை காட்டிலும் வித்தியாசமாக சாப்பிட்டு அல்லது உயர் ரக உணவுகளை சாப்பிட்டு அல்லது தேவையில்லாத பொருட்களை ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் சரி தான், அது அவங்களுக்கே கிடச்சிருக்காது, அதை நீங்கள் சாப்பிட்டு அப்படி இதேன்னு ஒரு விதத்தில் இடரல் உண்டாக்கும் போது அது பயங்கரமான குற்றத்துக்கு வரும். வாசிங்க அடுத்தது. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. நியாயம் பேசாதுங்க. ஒருத்தருக்கு இடரல் வருது, விட்டு தள்ளு. அதனால அவருடைய பலன் தேவனுக்கு சும்மாவே தருவார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? எவ்விதத்திலும் எந்த விதத்திலும் இடர பண்ணாதுங்க. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரு. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். அதாவது பிறர் உங்களை தூஷிக்க இடமே இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அந்த மனநிலை கூட எல்லாம் அடிச்சு பூசி முடிஞ்சு. 12ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்ம ஒவ்வொருத்தங்களும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கக்கூடியவங்களா இருக்கும். அந்த மனநிலை இருக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் அடுத்தவங்க இடர பண்ண மாட்டீங்க. 10ஆம் சங்கீதம் 11-14 வரைக்கும் வாசிங்க. அநேகருக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் காண மாட்டார், அந்த எண்ணம் தான். ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும்? அவர் என்னை காண்கிற தேவன். வாசிங்க. தேவனதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காகிலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அப்போ ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, அதெல்லாம் கண்டிட மாட்டாரு. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறேன் இருக்கு. அதாவது
நீங்க நினைச்சுக்கிடலாம் அவர் கேட்கல, நீங்க நினைச்சுக்கிடலாம் அவர் பார்க்கல அல்லது கண்டும் காணாம இருப்பாரு. ஆனா அவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். அதுலேயே என்ன இருக்கு? நீர் பதில் அளிப்பீர் என்று இருக்கு. அது நன்மையான காரியமா இருந்தால் நன்மையா பதிலளிப்பார், தீமையா இருந்தா தீமையான காரியம். அப்போ ஊழியக்காரங்கன்னு சொல்லும் போது, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த எண்ணம் தான் இருக்கணும். 139வது சங்கீதம் 7-12 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இங்க பாருங்க, அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும், ஒரு வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது, எல்லாமே வெளியரங்கமாகும். கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவே ஒரு காலம் முடியாதுங்கிறது கிடையாது. இப்ப ஆகானை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன நினைச்சான் யாருக்குமே தெரியல, நம்ம தெரியாம நைஸா எடுத்தோம். உண்மைதான். இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தருக்கு வரைக்கும், யோசுவா உட்பட யாருக்குமே, கூட யுத்தத்துக்கு போனவங்க யாருக்குமே தெரியல இவன் பொன்னையும் சால்வையும் திருடினது. அவ்வளோ நேக்கா திருடி அதை வைத்த இடத்தையும் பாருங்க, வீட்டுக்கு உள்ள அடியில யாருக்குமே தெரியல. ஆனா ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை வெளியே கொண்டு வர செய்துட்டார். சரி, அதை அவன் அனுபவிக்க முடிஞ்சிச்சா? அவன் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உயிர் போச்சு. அடுத்து ஒரு கட்டம் மேல போய் பாருங்க, தாவீது ராஜா. அவர் ஒரு பெண்ணோடு தப்பு பண்றார். ஆனா கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அவர் மறைச்சு வச்சிருந்தார். அதை குறித்த உணர்வே இல்லை. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தேவன் அடிக்கும் போதுதான் உணர்வு வருது. நாத்தானை கொண்டு எச்சரிக்கும் போதுதான் உணருது. அப்ப என்ன சம்பவத்தை நாம் புரிஞ்சுக்கிடணும்? நீங்க எதையும் மறைச்சுக்கிடலாம், ஆனா அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்ன செய்யும்? அது வெளியரங்கமாக தான் இருக்கும். அதுல மாற்றமே இருக்கு. ஏசாயா 6:8 வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தன் நிலைமை எத்தனை உணர்ந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் என்ன? ஆர்டினேஷன் ஆகணும், எல்லாருக்கும் என்ன? சீக்கிரம் ஊழியம் செய்யணும். சரி, ஊழியத்துக்கு அனுப்பும் போது என்ன ஆகுது? அங்கே அநேகர் இடர பண்ணுறீங்க. யார் அனுப்புறதுக்குன்னு கேட்கும்போது, நான் போகிறேன், நான் ரெடி, நான் ரெடின்னு. சரி, போகக்கூடிய இடங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தான் பார்க்கணும். உண்மையாக இருக்கிறீங்களா? இல்லை. உத்தமமாக இருக்கிறீங்களா? இல்லை. சாட்சியம் ஜீவன் செய்கிறீங்களா? இல்லை. ஆட்கள் இடராமல் ஜீவிக்க முடியுதா? இல்லை. குற்றமற்ற நிலைமையோடு வாழ முடியுதா? இல்லை. ஆனால் எல்லாருக்கும் எப்படி? நான் போகணும், நான் போகணும், நான் போகணும் நீ இருக்கு. யாக்கோபு நிருபம் 5:20 வாசிங்க. அங்க ஒரு ஊழியக்காரன்னா அவன் பாவியை திருப்பக்கூடியவன் என்று இருக்கு. வாசிங்க. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்பவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினர் ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கிடவன். அப்போ ஊழியக்காரனுக்கு ஒரு கடமை இருக்கு. அவன் போகக்கூடிய இடங்கள்ல அவன் அறிவிக்கூடிய சுவிசேஷத்தினால இல்லை அவன் இடைப்படக்கூடிய மக்கள் மத்தியில் ஏதேனும் ஒரு இடத்துல பாவிகளை திருப்பக்கூடியவனா இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 14:23 வாசிங்க. அங்க ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தேவனுடைய சபையில ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவன், பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கக்கூடியவனா இருக்கிறான். வாசிங்க. அப்பொழுது எஜமான ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அப்ப எத்தனை பேர் இதுக்கு பிரயாசப்படுறீங்க? இல்ல, வரக்கூடியவங்களை இடர பண்ணுங்க. எத்தனையோ ஊழியக்காரனை பற்றி வரக்கூடிய ஜனங்கள், புதுசா வரக்கூடிய ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஊழியக்காரங்க சும்மா வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, வந்து நறுக்குன்னு பேசிட்டு போறாங்க, அதை குறை சொல்றாங்க, இதை குறை சொல்றாங்க, இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நீங்க கூப்பிடல, நீங்க அழைக்கல, ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா வரக்கூடிய ஜனங்களை காயப்படுத்துறீங்க. கிளை சபைகளை எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பேர் இடர பண்றீங்க? வார்த்தையினால, கிரியையினால, கடினமா பேசுறதுனால, தேவையில்லாம கோவப்படுறதுனாலையோ, ஏதேனும் ஒரு மன கஷ்டத்தினால, பிறரெல்லாம் வகை வைக்காம பேசுறதுனால இடர பண்றீங்க. ஆனா உங்களுக்கு அழைப்பு என்ன? நீ போய் என் வீடு நிறையணும், பரலோக ராஜ்யம் நிறையணும், தேவனுடைய சபை நிறையணும். அதுக்கு நீ ஜனங்களை வருந்தி கூட்டி கொண்டு வான். நீங்க கூப்பிடவே இல்லை, வரக்கூடிய ஜனங்களை விரட்டுறீங்க. எவ்வளவு வருத்தம் தெரியுமா? இடர பண்றீங்க, உங்க வார்த்தைனாலே இடர பண்றீங்க. மத்தேயு 5:13 வாசிங்க.
நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்றி போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, மிதிக்கப்படத்தக்கவா தான் இருக்கிறீங்க. நீங்க பாவிய திருப்பணும்னு அழைக்கப்பட்டவங்க பாவிய திருப்பல, பாவிய திருப்பல. கூட்டு சேர்க்கை அழைக்கப்பட்டவங்க கூட்டு சேர்க்கல. நீங்க இடர பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன மிதிக்கப்பட ஒரு நிலைமையில இருக்குங்க. அப்போ அந்த நிலைமைக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. அங்க ஊழியக்காரங்கன்னா உண்மையா இருக்கணும்னு இருக்கு. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். உண்மை உள்ளவங்களா இருக்கும். உங்க அழைப்புல உண்மை உள்ளவங்களா இருக்குங்க. உங்களுடைய கிருபாவரங்களில் உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்க ஆத்ம பாரத்தில் உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்க ஜெப ஜீவியத்தில் உண்மை உள்ளவங்களா இருங்க. உங்க பரிசுத்த ஜீவியத்தில் உண்மை உள்ளவங்களா இருங்க. இப்போ 2 தீமோத்தேயு 2:3 என்ன சொல்லுது? நல்லது செய்து தீங்கு அனுபவி. அது ஊழியக்காரன் தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கண்டித்து கொள்ளும் போது நமக்கு நேர் மாறி வரும். ஆனால் அது வேற. இப்போ நீங்க என்ன நிலைமையில தீங்கு அனுபவிக்கிறீங்க, சிச்சை அனுபவிக்கிறீங்க, தப்பு பண்றீங்க, அடுத்தவங்க இடர பண்றீங்க உங்க வார்த்தையினால. 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கப்படினமாய் இருக்கிறாய். அப்போ போராட்டமான ஒரு ஜீவி உடையவளா இருக்கணும். இப்போ என்ன பாவத்தோடு போராடக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அடுத்தவங்களை இடர பண்ணி அதுல இருந்து வெளியே வர முடியாம போராடிட்டு கூடியவங்களா இருக்கிறீங்க. செய்ய வேண்டியது என்ன? யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. மறைக்கிறீங்க, அவர்கிட்ட எதை அறிவிங்க. அறிவிச்சு என்ன செய்யுங்க? அந்த இருதயம் சுத்திகரிப்படையிட்டு உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். இப்ப அழணும், கண்ணீர் வெடிக்கணும், புலம்பணும். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபம் பண்ணலாம், அந்த ஜெபத்துல தாழ்த்தாம இருந்து பாருங்க, ஒன்றும் நடக்காது, கேட்கப்படவும் செய்யாது. ஏசாயா 1:15-16 வாசிங்க. நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. அப்ப தாழ்மை தேவை. அடுத்து என்ன? விட வேண்டியதை விடணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன மிகுதியா ஜெபம் பண்ணுங்க, அது கேட்கப்படும். வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை என்ன செய்யுங்க? விடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை விடுங்க. விட்டுட்டு அதுபுறம் மிகுதியா ஜெபம் பண்ணுங்க, அது கேட்கப்படும். 17 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. அவர் உங்களை விடுவிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார், கிருபையினாலும் வரங்களாலும் நிறைக்கூடிய தேவனா இருக்கிறார். வாசிங்க. கண்மணி போல என்னை காத்தருளும். அவர் கண்மணி போல பாதுகாக்கிறவரியா. இந்த கண்ணை பாருங்க. அப்ப அவ்வளோ சாஃப்டான டெலிகேட்டடான ஒரு பொருளை அவர் என்ன பண்றாரு? இந்த இமை மூலம் பாதுகாக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? நீளமான முடிகளை கொடுத்துட்டாரு. இது நீளமா இருக்கும், நீங்க கூர்ந்து கவனிச்சு பாரு, நீளமான முடியை கொடுத்துட்டாரு. அப்ப ஏதாவது ஒரு தூசி முன்காடி வரும்போது இது லைட்டா பட்ட, இது ரொம்ப உணர்வுள்ளதா இருக்கும். உணர்வற்ற எருவ மாட்டு தொலி இல்லை. இந்த முடியை லைட்டா பட்ட உடனே டக்குன்னு மூடிக்கிடும். ஏன்? அந்த கண்ணு ரொம்ப முக்கியம். பார்வை இல்லைன்னா இருண்டு போயிடும். அப்போ அதை காட்டில் அதிகம் மாட்டு நீங்க தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டவங்கன்னு தேவனுக்கு தெரியும். உங்களை விசேஷமாக தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். நீங்க உங்களை ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க, மறைவானது எல்லாம் விடுங்க. என்கிட்ட நல்ல பிள்ளை வேஷம் போட்டு நீங்க ஒன்றும் சாதிக்க போறதில்லை. தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவன்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன்கிட்ட நீங்க உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பாகத்தை ஒழித்து வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில எந்த பாகத்தை நீங்க ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க, அல்லது உங்க வாழ்க்கையில எந்தெந்த வழிகளில் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த வழிகளில் நீங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த பகுதியில் ஒழித்து வச்சிருக்கிறீங்க, எந்தெந்த வகையில இல்லை எந்தெந்த வழிகளில் நீங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீ எங்க இருக்கிற? ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்குற. இப்போ உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்க பரிசுத்த ஜீவியத்தில்,
உங்கள் ஜெப ஜீவியத்தில், உங்களுடைய கீழ்ப்படியதில் நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறாய்? நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு, நீங்கள் சொல்கிற ஆலோசனைலாம் கேட்டு போனால் நீ தப்பு சொல்லி உங்களை கடிந்து கொள்ளும்போது நீ எங்கே இருக்கா? எனக்கு சத்துருவா மாதிரி அந்த அனுபவத்தில் இருக்கிற. அப்போ கீழ்ப்படிதலில் நீ எங்கே இருக்கிற? ஐக்கியங்கிறதான அந்த தன்மையில் நீ எங்கே இருக்கிற? நற்சாட்சிங்கிறதான தன்மையில் நீ எங்கே இருக்கிற? நீங்களே உங்களை கேளுங்க. ஆதாம கேட்டுட்டார், தண்டிச்சிட்டார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களே கேளுங்க. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உணர்வோட ஜோம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜோம் பண்ணுங்க, அழுது புலம்பி ஜோம் பண்ணுங்க, மறைக்காதுங்க. தேவனுக்கு பிரியமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. சபைக்காக ஜோம் பண்ணுங்க, அழிந்து போகக்கூடியதான ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நோய் வியாதியோடு இருக்க ஜனங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, ரசிக்கப்படணும் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்க ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, வாலிய பிள்ளைங்க ரசிக்கப்படுறதுக்காக ஜோம் பண்ணுங்க, பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படுறதுக்காக ஜோம் பண்ணுங்க, பரிசுத்த குறையோடு காணப்படும் ஜனங்கள் பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ள ஜோம் பண்ணுங்க, ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரியவங்களாக நிலைநிற்கிறதுக்காக ஜோம் பண்ணுங்க. சபையின் கடன் கஷ்டங்கள் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. நிம்மட்டும் எல்லாம் தருகா இனியும் தந்து போஷிப்பதாக ஜோம் பண்ணுங்க. வாக்குத்தமான கிரியை நடந்து நிறைவேற்க ஜோம் பண்ணுங்க. எல்லா காரியம் ஜோம் பண்ணுங்க. கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. ஆமென். ஜோம் பண்ணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஊழியர் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய நிலைகளையும் காண்கிறீர். நீர்தாமே மன்னித்து விடுவித்து பரிசுத்த ஆவின் பலனை கட்டளையிட்டு உமக்கு உகந்த சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்க நீர் கிருபை செய்ய முடியாது கெஞ்சிடம் பரந்தாய். ஆதி சபையாரை விடுவித்து, ஆதி சபை ஊழியக்காரர்களை விடுவித்து, ஆசீர்வதித்து, பலப்படுத்தி, பாதுகாத்து, அவர்களை கொண்டு கிரிய செய்த தேவனே, இதோ இந்த சிறு கூட்டத்தையும் கண்ணோக்கி பார்த்தல் ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளையும் கிருபாவரங்களையும் வல்லமைகளையும் நிற்பூரணம் பரிபூர்ண சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு பாதுகாக்க முடிக்கின்றோம். நல்ல பிதாவே, தூர இடத்திற்கு போகக்கூடியதான ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்களையும் பாதுகாத்தல், அந்த இடத்திலும் அவர்களோடு குறைந்து கிரிய செய்தல். இனிமேல் கிளை சபைகளுக்கு போகக்கூடியதான ஊழியக்காரர்களையும் தாங்கி பலப்படுத்தி பாதுகாத்தல். எல்லா பிரசங்கிமார்கள், எல்லா உதவிக்காரர்கள், எல்லா ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நிறுவனக்குள்ளும் இடத்துக்கு வைத்து பாதுகாத்தல். இடரலற்ற, பாவமற்ற, கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ சபைக்கு எவ்விதத்திலும் கெட்ட பேர் வராது. நற்சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேறு எல்லாருக்கும் கிருபை செய்ய முடிக்கின்றோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கவாறும் சபையிலே கிரிய செய்தல். வாலிப ஆண் பெண்களை, வாலிப பிள்ளைகளை நீர் சந்திக்க முடிக்கின்றோம். ஏராளமான நபர்கள் ஊழியத்திற்கென்று அழைக்கப்படவும், ஊழியத்திற்கென்று தங்களை பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்திற்கு வரவும் நெருக்கடியை செய்தல். சபையிலே நோய்களை குணமாக்கி, வியாதிகளை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி பகிரங்கமாய் கிரியை செய்ய முடிக்கின்றோம். சபையாருக்கு இருக்கக்கூடியதான கடன் பாரங்கள் மற்றும் பலவிதமான நெருக்கடிகள் எல்லாம் மாறி போக செய்தல். உலகத்தை கண்ணோக்கி பார்த்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தல். இப்படி வருகைக்கு எல்லாரும் நீர் ஆயத்தப்படுத்த முடியாமல் கெஞ்சிடும் பரமதாய். மீதி இருக்கக்கூடிய நாட்கள், நேரங்கள், நிமிஷங்களிலும் நடக்க இருக்கக்கூடிய ஆராதனைகள் எல்லாவற்றிலும் இந்த கரமும் கிருபையும் பிரசனமும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி கெஞ்சிடும் பரமதாவே. அடுத்த ஊழியர் கூட்ட நாள் வரைக்கும் நீர் எங்களை எல்லாரையும் சுகபத்திரமாய் பாதுகாக்க முடிக்கின்றோம். வீழ்ச்சி வராத ஒரு அனுபவத்தை தந்து காக்க முடிக்கின்றோம் பரமதாவே. கேட்ட நன்மைகள் சுருக்கும், ஆனால் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்கிறவர். அது அமையன் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டது போன்று ஒவ்வொருவரை பார்த்து நீர் எங்கே இருக்கிறாய், எந்த நிலைமையில் இருக்கிறாய், எதை ஒழித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கக்கூடியவராகவே இருக்கிறீர். ஒவ்வொருவரும் தங்களை கண்டுபிடித்துக் கொள்ள கிருபை செய்தல், விடுதலை பெற கிருபை செய்தல். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.